பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மண்டலம் அறிவித்திருந்தது. அவ்வகையில் அதிகாலை முதலே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவார் சத்திரம், வாலாஜாபாத், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அவ்வகையில் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஏரிகளும் நீர்வரத்து காரணமாக நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் சற்று பாதிப்படைந்துள்ளனர். போக்குவரத்தில் பயணிகள் ஏதுமில்லாமல் பேருந்துகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகன மழையாக செம்பரம்பாக்கம் பகுதியில் 100 மில்லிமீட்டரும், வாலாஜாபாத், காஞ்சிபுரம், குன்றத்தூர் பகுதிகளில் தலா 80 மில்லிமீட்டர் மழையும் தற்போது 2 மணி வரை பதிவாகியுள்ளது. இது மட்டுமில்லாமல் தற்போது தொடர்ந்து கனமழை பெய்துவதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஏரிகள் 7 ஏரிகள் நிரம்பி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஏரிகள் நிரம்பி வருகின்றது. இந்நிலையில் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து காலை 7 மணிக்கு 470 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 2 மணி நிலவரப்படி 4700 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இதன் மூலம் சென்னையின் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் குடிநீர் இருப்பு அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே கனமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் அதனை அகற்றி வருகின்றனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை கண்காணிக்க 21 குழுக்களை மாவட்ட ஆட்சியர் ஒருங்கிணைத்து அமைத்துள்ள தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுத்தி வருகிறார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து தற்போதும் கனமழை பெய்து வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.